அந்த நெமிலி தோப்பு தெரு பகுதியில் வசிக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாட்டத்தோடு கூட உங்களிடத்திலே சொல்லுவதற்கு காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார், மரித்து உயிர்த்தெழுந்தார், பரமேறி போனார், அவர் திரும்ப வரப்போகிறார் என்கிற நற்செய்தி அறிவிக்கதான் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த தெருவில் நிற்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உடைய வாழ்க்கையிலே கண்ணீரும் கவலையும் கஷ்டங்களும் பெருகியிருக்கிற அந்த நிலைமையிலே யார் எங்களை விடுதலையாக்க முடியும், யார் எங்களுடைய பலவீனங்களை மாற்ற முடியும், யார் எங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் இல்லங்களிலே அமர்ந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இழந்ததை திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய குடும்பத்தில் இழப்புகளும் பலவீனமும் கண்ணீரும் போராட்டங்களும் அதிகரித்திருக்கலாம். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் சீக்கிரமாய் வரப்போகிற மணவாளனாய் இருக்கிறபடியால் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சகரை தெய்வமாய் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களுக்கு அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்வார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், காணாமல் போனவைகளை தேடவும் ரட்சிக்கவும் மீட்கவும் தான் இயேசு வந்தார். இன்றைக்கு ஒருவேளை நான் காணாமல் போனவனை போல இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவர் உங்க வாழ்க்கையிலே விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து அவருடைய வருகையின் போது உங்களை அவர் கூட அழைத்து செல்வார். ஆகவே அவரை நம்புங்கள், உங்க வாழ்க்கை மாறும், உடைய குடும்பத்தின் சூழ்நிலை மாறும், உடைய கண்ணீர் மாறும், உடைய வியாதிகள் மாறும். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இயேசுவினிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இங்க சாட்சிகளாய் நிற்கிறோம். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை கர்த்தர் இந்த வருஷத்தின் நிறைவுல உங்கள் குடும்பத்துக்கு செய்வார். நீ நம்புகிற காரியம் கர்த்தரால் ஆகும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். இருக்கிற இடத்திலே ஒருவேளை உங்களுக்கு மன கஷ்டங்கள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், பிரிவினைகள் இருக்கலாம், கண்ணீர் வியாதிகள் இருக்கலாம். இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்சகராக இயேசு மறுபடியும் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்து உடைய குடும்பங்களை ஒன்றிணைப்பார், சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுப்பார், உன் வியாதிகளை மாற்றுவார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, தெருவில் வசிக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ ரட்சிக்கும்படி உங்களுடைய கரம் குறுகி போகவில்லை. இந்த குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் மீட்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். யாரெல்லாம் தூரத்தில் இருந்து இல்லங்களில் இருந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம் உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாகும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார் என்கிற நற்செய்தியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இதை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களும் மனமாற ஆசீர்வதிக்கப்பட சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஒருவேளை இந்த வருஷத்தின் முடிவில் நாங்கள் வந்து விட்டோமே, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு அற்புதமும் நடக்கலையே, எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லையே என்று ஜெபிக்கிற இயங்குகிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆற்றலையும் அபிஷேகத்தையும் நன்மையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை நேரத்தில் மனதார வாழ்த்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.